நாம அழுக்கா இருப்போம், வெறித்தனம் புள்ளிங்கோ இருக்காங்கோ, வேற என்ன வேணும்? இந்த மாதிரி பாட்டு எழுதுறான் பாருங்க, இந்த மாதிரி பாட்டை பாடுறான் பாருங்க, இவன் தான் அந்த சமூகத்தை நாசமாக்கிய அயோக்கிய பைய. சின்ன மாமா விஜய் பண்ண புள்ளிங்க இருக்காங்க, வேற என்ன வேணும்? அந்த பாட்டுனால தான் இதெல்லாம் நடக்குது. என்னடா புள்ளிங்க அப்படின்னு பேசியிருக்கான். அந்த பாட்டை வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அந்த பாட்டு தான் காரணம்ன்றாரு. விஜய்க்கு நம்ம ஆதரவு இல்லை. விஜய் அரசியல்ல ஆர்எஸ்எஸோட குழந்தை, அவர் பிஜேபி ஆளு, அரசியல் ரீதியாக கடுமையாக எதிர்க்கிறோம். ஆனால் அந்த பாட்டுக்கும் இந்த சம்பவத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு வன்முறைக்கும் சம்மந்தம் இருக்கு. ஆனால் சம்மந்தம் இல்லை. அந்த பாட்டு என்ன சொல்லுது? ஆமா அழுக்கா இருப்போம், ஆமா அழுக்கா இருப்போம். காலங்காலமா நீ வேலை செஞ்சு வந்துருக்கிற, விவசாயம் பண்ணிட்டு வந்துருக்கிற, கூலி வேலை செஞ்சு வந்துடுற, அழுக்கா இருக்கிற, அசிங்கமா இருக்கிற, நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது, நீ ஊருக்குள்ள வரக்கூடாது, நீ தள்ளியருன்னானுங்க. ஆமாடா அழுக்கா இருப்பேன்டா, என்னடா உழைச்சிருக்கிறோம், ஆமா அழுக்கா இருப்போம், கருப்பா கலையா இருப்போம். காலங்காலமா நீ கருப்பா இருக்கிற, அசிங்கமா இருக்கிற. ஆமா இவங்களாலே உழைக்கிற மக்கள்னாலே கருப்பா தான் இருப்பாங்க. யார் சொன்ன? கோயிலுக்குள்ள இருந்தவன் சொன்னான், வெள்ளையா இருந்தவன் சொன்னான். இப்போ சாட்டமாமா அதை சொல்றான்னா அவன் என்ன கலர்ன்றதான் சொல்றான்னு தெரியல. அப்ப காலங்காலமா வெள்ளையா இருக்கிறவன், கோயிலுக்குள்ள இருக்கிறவன், அகரகாரத்துல இருக்கிறவன், நீங்க கருப்பா இருக்கிற அழுக்கா இருக்கிறான்னா கருப்பா கலையா இருக்கிறவன் பாட்டு எழுதுனா. ஆமாடா கருப்பா கலையா இருக்கிறான், என்ன பிரச்சனை உனக்கு? கருப்பா கலையா இருப்போம், ஒன்னா உயிரா இருப்போம். உழைக்க மக்கள் நாங்கெல்லாம் ஒன்னா உயிரா இருப்போம், ஒத்துமையா இருப்போம், ஜாதி மதம் பார்க்க மாட்டோம், இந்த வந்து பணக்கார ஏழை பார்க்க மாட்டோம், ஒத்துமையா ஒன்னா இருப்போம். யாராவது உதவின்னு கேட்டா உயிரை கொடுத்து உதவி பண்ணுவான். அப்படி எழுதின பாட்டு அது. பிள்ளைங்க இருக்காங்க, வேற என்ன வேணும்? பிள்ளைங்கன்னா நம்ம பிள்ளைங்க, நம்ம தம்பிங்க, நம்ம அண்ணங்க, இவங்கெல்லாம் நம்ம பிள்ளைங்கன்னு சொன்ன வார்த்தை அது. இவனுங்க சாதி வெறி பிடிச்சவனுங்க, வட சென்னை மேலே வன்மத்தை கக்குறவங்க, அவனுக்கு ஸ்டைலாக இருக்கிறானுங்க, அவனுக்கு நல்லா பாடுறானு, நல்லா ஆடுறானுங்க, சூப்பராக இருக்கானுங்க, தாங்கிக்க முடியலன்னு பிள்ளைங்கன்ற வார்த்தை புள்ளிங்கோ, என்ன நீங்கள் புள்ளிங்கோன்னு அதை மாற்றி விட்டானுங்க. பிள்ளைங்க இருக்காங்க, வேற என்ன வேணும்? எல்லாம் நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, வேற என்ன வேணும்? அதோட சந்தோஷம் எதுவுமே இல்லை. அப்படிதான் விஜய் அந்த படத்தில் பாடியிருப்பாரு. உடனே புள்ளிங்கோ இருக்காங்க, புள்ளிங்கோன்னு சொல்லாரு. பிள்ளைங்க இருக்காங்க, வேற என்ன வேணும்? ராவடி ராசாவா நிப்பேண்டா என்னோட கில்லாவில, அப்படிதான் அந்த பாட்டு வரும். யாருக்கும் தவுளுண்டு நீ இல்ல, தவுளத்தாக நில்லு என் ஆளு நண்பாணி. நீ தவுளுண்டு இல்லை, தவுளத்தான் இல்லை, தைரியமா நில்லு. நீ ஒண்ணுமே இல்லைன்னு இந்த உலகம் சொல்லணும் இருக்கும். நீ உழைக்கும் மக்கள், நீ அப்படித்தான் கருப்பா இருக்கிற, அசிங்கமா இருக்கிற, நீ வரக்கூடாதுன்னு சொல்லும். நீ தவுளுண்டுலாம் இல்லை, தவுளத்தான் நில்லு. அப்படிதான் அந்த பாட்டு இருக்கும். அந்த பாட்டு ஒன்றும் கஞ்சா அடிக்க சொல்லியோ, கத்தியால குத்த சொல்லியோ, வெட்ட சொல்லியோலாம் இல்லை. எடுத்துன்னு வரானுங்க பாரு உதாரணத்துக்கு.